வணக்கம். இன்னைக்கு ராசி பலன் பத்தி நாம பாக்குறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை சொல்லணும். எப்படின்னா, இப்ப பாருங்க, நிறைய பேருக்கு பர்த் டைமு, பர்த் பிளேஸு, பர்த் டேட் சரியா இருக்காது. தப்பா இருக்கும். அந்த டைம்ல நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் தப்பாயிடலாம். அதுக்காக இந்த கை ரேகையும் ஜாதகம் ரெண்டுமே நாம கம்பைன் பண்ணி பார்க்கணும். ஸோ இது எப்படி பார்க்கறது? ஜாதகம் மாதிரியே நம்ம கையிலே கூட ராசிகள் இருக்கு, கிரகங்கள் இருக்கு, இந்த லைன்ஸ் இருக்கு. இப்போ இந்த கைரேகையை பார்த்து ஜாதகம் எழுதுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ரெண்டு விஷயம் ரெண்டு இடத்துலயும் கூட ஒரே மாதிரி ப்ரெடிக்ஷன் சொல்லணும். இப்போ திருமணம்னா இங்க ஜாதகத்திலேயே தசா பீரியட்ல நவாம்ச குண்டல இது கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் கைரேகையிலும் கூட அந்த சுக்கிர ரேகை, அந்த திருமண சம்பந்தப்பட்ட லைன்ஸ் எல்லாமே கரெக்டா அந்த ஏஜுக்கு டச் ஆகணும். ஃபைனலி நம்ம இந்த பிரச்சனை பார்த்து அது எப்போ இந்த திருமணம் நடக்கும் கிளியரா சொல்லலாம். அதனால நீங்க இந்த கைரேகையும் ஜாதகம் ரெண்டுமே கம்பைன் பண்ணி பார்க்கறதுக்காக பைரவி ஆஸ்ட்ரல நீங்க கன்சல்டேஷன் புக் பண்ணலாம். இங்க ப்ரெடிக்ஷன் எப்பவுமே ரொம்ப கிளியரா இருக்கும். தனுசு ராசி 2026 ஜூலை இந்த வாரத்துல இந்த தனுசு ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குன்னு நம்ம பார்த்தா, ஃபர்ஸ்ட் ராசியில இந்த சப்தம பாவத்தில் இருக்கிற சனி பகவானாலே கண்டிப்பா உங்களுக்கு விவசாய பூமி வாங்குற யோகம், லேண்ட் வாங்குற யோகம் அதிகமாகிடும் தனுசு ராசியில பிறந்தவருக்கு. மூணாவது வீட்டுல இருக்கிற ராகுனாலே அன்னெசரி நீங்க திரியிறது, ஜெர்னி பண்றது இருக்கு, அன்னெசரியான ஜெர்னிஸ். அதனால யாருக்கும் லாபம் கிடையாது. ஆனா உங்களுக்கு அவ்வளவு அன்னெசரியா நீங்க திரியுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த சப்தம பாவத்தை நம்ம சூரியன் அதை பார்த்து ரொம்ப நல்லது. திருமண வாழ்க்கை இருக்கு, திருமணம் ஃபிக்ஸ் ஆகிற சான்சஸ் நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற ப்ரப்போசல்ஸ் வரும் நிறைய பேருக்கு இந்த டைம் பீரியட்ல. தனுசு ராசியில பிறந்தவருக்கு அஷ்டமத்துல இருக்கிறதுனால ராஷாதிபதியான குரு கிரகம் அஷ்டம பாவத்துல இருக்கிறது யூஸ்வலா உங்களுக்கு எப்படின்னா ஒரு ரொம்ப இதா இருக்கும். எப்படின்னா ஹெல்த் இஷ்யூஸ், வயிறுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கேஸ்ட்ரைட்டிஸ், டைஜஷன் ரிலேட்டட் இஷ்யூஸ், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். ஆனா யார் பூர்வீக சொத்து பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களோ, உங்களுக்கு கிடைக்கணுமோ, நியாயமா கிடைக்கிற பூர்வீக சொத்து என்ன இருக்கு அது உங்களுக்கு கிடைக்கும் இந்த டைம் பீரியட்ல. இது குரு அஷ்டமத்துல இருக்கு, அங்க கேது கூட இருக்கிறதுனால அந்த ப்ராப்பர்ட்டிக்காக நிறைய பிரச்சனைகள் வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ரெண்டாவது பாவத்தை குரு கிரகம் பார்த்துட்டு இருக்கனால கண்டிப்பா உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடா பணம் வரும். நீங்க பண்ணிட்டு இருக்கிற பிசினஸ்ல அதிகமான லாபம் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாமே இந்த தனுசு ராசியில பிறந்தவருக்கு இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் தனுசு ராசியில பிறந்தவருக்கு